சாதத்துக்கு தேவை சேர்த்து நான் உப்பு சேர்த்துறேன். ரெண்டு நிமிஷத்தில் வந்து குயிக்காக ரெடி ஆயிடும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சாதத்தை இதோட கலந்துடலாம். நம்மளுடைய மாங்காய் சாதம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு லெமன் சாதம் மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மத்தியானம் கட்டி கொடுத்து மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லா ஊறி சூப்பராக இருக்குங்க. நமக்கு இன்றைக்கி சிம்பிளான சமையல். காலையிலுக்கு இட்லி ஊற்றிடலாம். சட்னிக்கு பார்த்துடலாம். தேங்காய், பூண்டு, பட்டை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா, கொஞ்சம் பொரிகடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு இது வந்து சின்ன சொலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நல்ல வெங்காயம் காய்ச்சாச்சு, கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு காய்ச்சாச்சு. நம்ம வந்து அரைச்ச சட்னி ஊற்றிடுவோம். நம்மளுடைய குயிக் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்து வைக்கிறது காட்ட டைம் இல்லை. மாங்காய் சாதம், தயிர் சாதம், வாழைக்காய் ஃப்ரை, காலையில் வந்து இட்லி, சட்னி. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.